ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது லேபர் லாவில் த இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946. இந்த சட்டத்தை பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது என்ன? ஒரு ஒர்க்மேன் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு போகிறாரு. அப்போ முதலாளி என்ன பண்ணுவார்? அவர் சொல்லுவார், எப்போ நீ இந்த மாதிரி கரெக்டாக வேலைக்கு வரணும், லீவ் எடுக்கக்கூடாது, லீவ் எடுத்தாலும் இத்தனை நாள் தான் லீவ் எடுக்கணும், இந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது, லேட்டாக வந்தாலும் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நீ டிசிப்ளினாக நடக்கணும் அப்படின்னு சில கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் சொல்லுவார். அதான் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதெல்லாம் நீ மீறின அப்படின்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், இல்லைனா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1946க்கு முன்னாடி டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட். ஒர்க்மேனுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் நடுவில் இண்டிவிஜுவலாக கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அடிப்படையில் அவங்களுடைய ஜாப் இருக்கும். இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகிப்போச்சு. ஒரே ஜாப், ஒரே மாதிரி இடத்துல வேலை, ஒரே நேச்சர் உள்ள வேலை, ஆனாலும் இவருக்கு வேறு டேர்ம்ஸ் இவருக்கு வேறு டேர்ம்ஸ் அப்படின்றப்ப கான்ஃப்ளிக்ட், நம்ம ஒர்க்மேன் நடுவில் கான்ஃப்ளிக்ட் அதிகமாகிடுச்சு. இண்டஸ்ட்ரியல் பீஸ் கெட்டு போச்சு. எம்ப்ளாயர் ஒர்க்மேன் ரிலேஷன்ஷிப் கெட்டு போச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946 அப்படின்ற ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டுடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும். ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒர்க்மேன் எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய கிளாஸிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஒர்க்மேனுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அந்த ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்மேனுமே அவங்கவுங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை தெரிஞ்சிருக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றத மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றத அப்ஜெக்டிவ். இந்த ஆக்டுடைய ப்ரியாம்பிள்லேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட் எதுக்கு அப்படின்னா, ஒரு துல்லியமான வரையறையை டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொண்டு வரணும். அந்த ஒவ்வொரு ஒர்க்மேனும் அவருடைய துல்லியமான வேலை சம்பந்தமான விதிகளை நிபந்தனைகளை வரையறுத்த பின்னாடி அது அந்த சம்மந்தப்பட்ட ஒர்க்மேனுக்கு தெரிவிக்கப்படணும் அப்படின்றதான் இந்த சட்டத்தோட நோக்கம் அப்படின்றது இந்த சட்டத்துடைய பிரியாம்பிள்லேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டெல்லாம் 100 நபர்களுக்கு மேலாக வேலை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே, அந்த நிறுவனங்கள் எல்லாவற்றுக்குமே, அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த சட்டம் பொருந்தும். ஆனால் சில எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, சில எக்ஸம்ஷன். இப்போ சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அது செக்ஷன் 1 கிளாஸ் 4ல் சொல்லியிருக்காங்க. இந்த எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த சட்டத்திலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த ஃபண்டமெண்டல் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரூல்ஸ், சிவில் சர்வீசஸ் ரூல்ஸ், த ரிவைஸ்ட் லீவ் ரூல்ஸ், 4வது த சிவில் சர்வீஸ் ரெகுலேஷன், 5வது த சிவிலியன்ஸ் இன் டிஃபென்ஸ் சர்வீஸ் ரூல், 6வது இந்தியன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற எல்லா நிறுவனங்களுமே இந்த சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்கள். இது அல்லாது இந்த சட்டத்தில் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்று எந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லியிருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு அஃபிஷியல் கெசட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா விலக்கு அளிச்சிச்சுன்னா அந்த நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த சட்டத்திலிருந்து, இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் சட்டத்திலேருந்து விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு நிறுவனத்துக்குமே அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட் அந்த நிறுவனத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டியோ அந்த கவர்மெண்ட் அந்த சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கண்டிஷனாவோ வித்தவுட் கண்டிஷனாவோ விலக்கு அளிக்க முடியும். இந்த
ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த ஆக்டை தான் முதல்ல இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்ற கான்செப்டை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதுவும் இல்லாமல் சர்டிஃபையிங் ஆஃபீஸர் அப்படின்ற ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணி அவருக்கு வந்து அட்ஜுடிகேட்டரி பவரும் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்றது ஃபோர்ஸ் ஆஃப் லா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சர்டிஃபைடு ஸ்டாண்டிங் ஆர்டர். சரி, இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்னால் என்ன? இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூல் செட் அவுட் பண்ணுறது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே உள்ள ஒர்க்மேன் எல்லாருக்கும் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படின்றத இந்த சட்டத்தில் ஷெட்யூல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஷெட்யூலில் இருக்கிற லிஸ்ட்டு, அந்த ஷெட்யூலில் சில மேட்டர்ஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் மேட்டர்ஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் ஒவ்வொரு மேட்டர்லேயுமே வந்து என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத மேக் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொன்னால் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ரூல்ஸ் ரிலேட்டிங் டு த மேட்டர்ஸ் செட் அவுட் இன் ஷெட்யூல். சரி, அப்போ ஷெட்யூல்னால் என்ன? ஷெட்யூலில் எந்தெந்த மாதிரி ரூல்ஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சட்டத்தை இந்த சட்டத்தில் ஷெட்யூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரூல்ஸ் வந்து மேக் பண்ணணும் ரிலேட்டட் டு டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3 கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிகள் ஒர்க்மேன் வந்து அங்கே வேலை பார்க்குறப்ப என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த ஒர்க்மேனை வந்து ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணியிருக்கணும். அவங்களுடைய கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்றது கொடுத்துருக்கணும். டெம்பரவரியா, பர்மனெண்ட்டாக, சீனியரா, ஜூனியரா, இல்லை செக்ஷன் வாரியா, இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸா, அல்லது கிரேட் 1, கிரேட் 2, இல்லைனா பேண்ட் 1, பேண்ட் 2 இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த ஒர்க்மேன் கிளாஸிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து மேனர் ஆஃப் இன்டிமேட்டிங் த இன்ஃபர்மேஷன். இப்போ அந்த கோடு வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை எந்த வகையில் எந்த மேனரில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஒர்க்மேனுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லணும். மூணாவது வந்து ஷிஃப்ட் ஒர்க்கிங். சில ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட் நடக்கும். 24 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸாக பிரித்து 3 ஷிஃப்ட்டு. அந்த 3 ஷிஃப்ட்டாக 2 ஷிஃப்ட்டாக அந்த ஒர்க்மேன் வந்து எந்தெந்த ஷிஃப்ட்டில் எந்தெந்த ஒர்க்மேன் வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஷிஃப்ட்டு சம்மந்தமான விஷயங்கள் கொடுக்கணும். 4வது அட்டண்டன்ஸ் லேட் கம்மிங். அட்டண்டன்ஸ் வந்து எத்தனை நாள் அட்டண்டன்ஸ் இருக்கணும், சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை லேட்டாக வந்தாங்கன்னா அட்டண்டன்ஸ் உண்டா இல்லையா, எவ்வளோ நேரம் லேட்டாக வரலாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கணும். 5வது ஒரு லீவ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன. 6வது சில ப்ரெமிசஸில், ஏன்னா ஃபேக்ட்ரி அப்படின்றப்ப நிறைய ப்ரெமிசஸ் இருக்கும், நிறையா இடங்கள் இருக்கும். ஒவ்வொரு ப்ரெமிசஸுக்கும் நுழையிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க, சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த ரெக்யூர்மெண்ட் டு என்டர் ப்ரெமிசஸ் அது 6வது. 7வது எம்ப்ளாயருக்கும் ஒர்க்மேனுக்கும் என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன லயபிலிட்டி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். 8வது ஒருவேளை அந்த ஒர்க்மேனை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான ரூல்ஸ் என்ன. 9வது ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான ரெட்ரஸல் மெக்கானிசம் என்ன, அது சரி செய்வதற்கான தீர்வு காண்பதற்கான அந்த மெக்கானிசம் என்ன. இது அல்லாமல் வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை அடிஷன் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் அப்படின்றாங்க. ஷெட்யூலில் இந்த 10 மேட்டரும் இருக்கும். இந்த 10 மேட்டர்லேயும் இந்த 10 விஷயங்கள் அடிப்படையில் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு கஸ்டமைஸ்டாக ஸ்பெசிஃபைடாக ரூல்ஸ் செட் அவுட் பண்ணால் அந்த செட் அவுட் பண்ண ரூல்ஸை வந்து சர்டிஃபைடு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அவர் அதை சர்டிஃபை பண்ணிட்டார் அப்படின்னா அது அந்த ஃபேக்ட்ரிக்கான அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கான ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது ஸ்டாண்டிங் ஆர்டர்னால் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஷெட்யூல்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் சர்டிஃபை பண்ணணும், அப்போ தான் அது ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சர்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன. ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து சர்டிஃபை பண்ணணும்னா எப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஒரு 100 நபர்களுக்கு மேலே வேலைக்கு ஆட்கள் அமர்த்துதோ அந்த நாள் அந்த டேட்லேருந்து 6 மாதங்களுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷெட்யூலில் உள்ளபடி ரூல்ஸை வந்து மேக் பண்ணி ரூல்ஸை வந்து செட் அவுட் பண்ணி அதனுடைய 5 காப்பி, அது வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டரை 5 காப்பீஸ் வந்து நம்ம
சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். அந்த அந்த சப்மிட் பண்ண டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஷெட்யூலில் இருந்துச்சு அப்படின்னா அது மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து நம்ம சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்த பின்னாடி சர்டிஃபையிங் ஆஃபீஸர்கிட்ட வந்த பின்னாடி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டரை ஒர்க்மேனுக்கு அனுப்புவார். ஒர்க்மேனுக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட ட்ரேட் யூனியனுக்கோ அனுப்புவார். ஏன்னா அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் அட்டாச் பண்ணி அனுப்புவார். என்ன நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நாளைக்குள்ள எங்களுக்கு வந்து அதை தெரிவிக்கணும். 15 டேஸுக்குள்ளே அதை வந்து எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு அவர் அந்த சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா ஒர்க்மேனுக்கோ இல்லை ட்ரேட் யூனியனுக்கோ அனுப்புவார். அந்த மாடல் டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா ஒர்க்மேனுடைய கிளாசிஃபிகேஷன், அவங்களுடைய நேமு, அவங்களோட டீட்டெயிலு, அவங்க சம்மந்தப்பட்ட ட்ரேட் யூனியன் என்ன, இந்த மாதிரி அவங்களுடைய சிமிலர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஜாயிண்ட் டிராஃப்ட்டு, இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒர்க்மேனுக்கு ட்ரேட் யூனியனுக்கு அனுப்புவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு வித்தின் 15 டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு, எதையாவது மாற்றணும், இது ஏதாவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா அதை அவங்க அந்த சர்டிஃபையிங் ஆஃபீஸருக்கு சொல்லுவாங்க. சர்டிஃபையிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ட்ரேடு யூனியன் அல்லது அந்த சம்மந்தப்பட்ட ஒர்க்மேனை கூப்பிட்டு ஒரு ஹியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு ஏதாவது மாடிஃபிகேஷன் தேவை அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு, அதாவது அந்த எம்ப்ளாயருக்கும் அந்த ட்ரேட் யூனியனுக்கும் அந்த நம்மளுடைய மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டரை அனுப்பி வைப்பார். அந்த சர்டிஃபைடு ஸ்டாண்டிங் ஆர்டர் அனுப்பி வைப்பார். சர்டிஃபிகேஷன் அப்படின்றதுக்கு தேவைன்னா 2 கண்டிஷன் தான். என்ன அப்படின்னா அது வந்து அந்த சட்டத்தில் இருக்கிற ஷெடியூல் இருக்கு இல்லையா, அந்த ஷெடியூலில் உள்ள விஷயங்கள் எல்லாமே என்லிஸ்ட் பண்ண அந்த லிஸ்டட் விஷயம் எல்லாமே வந்து ரூல் செட் அவுட் பண்ணியிருக்கணும். இந்த சட்டத்தில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் படி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபையிங் ஆஃபீஸர் அந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டரை சர்டிஃபை பண்ணி வித்தின் 7 டேஸில் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் பார்ட்டிஸுக்கு, அதாவது அந்த எம்ப்ளாயர்ஸுக்கும் ஒர்க்மேனுக்கும் அனுப்பி வைப்பாங்க. இதில் ஏதாவது அப்பீல் வேணும் அப்படின்னா அப்பெலட் அத்தாரிட்டி, அந்த சட்டத்தில் அப்பெலட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் யூனியன் வந்து மறுபடியும் அப்பீல் பண்ணலாம். 30 நாளைக்குள்ளே அப்பீல் பண்ணணும். அப்பெலட் அத்தாரிட்டி யார் அப்படின்னா அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து அப்பெலட் அத்தாரிட்டி ஃபங்க்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கெசட் பப்ளிகேஷன் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் வந்து அப்பெலட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள்ட்ட அந்த அப்பெலட் அத்தாரிட்டிகிட்ட நம்ம முறையிடலாம். அதுக்கப்புறம் அப்பெலட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவையானதை ஃபைனல் பண்ணி அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை வந்து அவங்க ஃபைனல் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது மறுபடியும் ஏதாவது இது இருந்துக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லேபர் கோர்ட்டுக்கு போகலாம். லேபர் கோர்ட்டு தான் வந்து ஃபைனல். லேபர் கோர்ட்டில் ஃபைனல் பண்ணுறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் நம்ம ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டிங் ஆர்டருடைய சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர், மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர், அப்புறம் சர்டிஃபைடு ஸ்டாண்டிங் ஆர்டர், அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பெலட் அத்தாரிட்டி. இது நாளையும் கவர் பண்ணவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் ஃபார் சர்டிஃபையிங் த ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்றது வந்துடும். இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 10A கீழே வந்து யாராவது ஒரு ஒர்க்மேன் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை அவர் மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் இருக்குது, அவருடைய மிஸ்காண்டக்ட் பற்றிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு 90 டேஸுக்கு 50% சம்பளமும், அதுக்கு மேலே டிலே ஆச்சு அப்படின்னா 75% சம்பளமும் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லேபர் கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம். இந்த ஐடிஏ ஆக்ட் 1947 கீழே அதான் வந்து ஃபைனல்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனாலிட்டிஸ் ப்ரொசீஜர் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது செக்ஷன் 13 வந்து சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயர் வந்து ஒரு வேளை வந்து இந்த சட்டத்தில் உள்ள ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இந்த சட்டத்தில் வயலேட் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் 3யும் செக்ஷன் 10யும் இந்த ஆக்டில் இருக்கிற பிரிவு 3 பிரிவு 10 இது ரெண்டையும் வயலேட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பீனல் அஃபென்ஸு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் போடுவாங்க, 5000 ரூபா ஃபைன் போடுவாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக 200 ரூபா பெர் டே, ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா போட்டே இருப்பாங்க. ஒரு வேளை வந்து அவங்க சர்டிஃபைடு ஸ்டாண்டிங் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டாங்க, ஆனால் அதை இன்ஃப்ரீச் பண்ணிட்டாங்க, அதை மீறிட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைன் என்ன பண்ணுவாங்கன்னா 100 ரூபா ப்ளஸ் 25 ரூபா டெய்லி அடிஷ்னலாக போட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாமல் வழக்கு தொடுக்க முடியாது. லேபர் கோர்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான ஃபைனல் அத்தாரிட்டி. செக்ஷன் 13A அதை தான் வந்து வரையறுத்து சொல்லுது. இந்த சட்டத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். நம்ம டெஃபினிஷன், முக்கியமான டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்பலேட் அத்தாரிட்டி, அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டு, சர்டிஃபையிங் ஆஃபீஸர், எம்ப்ளாயர்னால் யார், இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன, இது வந்து முக்கியமான டெஃபினிஷன்ஸு. நம்ம அப்பலேட் அத்தாரிட்டி ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்பலேட் அத்தாரிட்டி செக்ஷன் 2A சொல்லியிருக்காங்க. அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டு ஒரு ப்ராப்பரான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கெசட்டில் கொடுத்துட்டாங்க, இவங்க இந்த அப்பலேட் அத்தாரிட்டியுடைய ஃபங்க்ஷன்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அந்த அத்தாரிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பலேட் அத்தாரிட்டி. அதுக்கடுத்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா, இந்த சட்டத்தில் இருக்கிற அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் எதை குறிக்குது அப்படின்ற கொஸ்டினுக்கு பதில் என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரயில்வேவாக இருந்துச்சு, இல்லை ஒரு மேஜரான போர்ட் துறைமுகமாக இருந்துச்சு, இல்லை மைன் சுரங்கமாக இருக்குது, இல்லை ஆயில் ஃபீல்டாக இருக்குது, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். இது அல்லாத வேறு ஏதாவது ஒரு நிறுவனம் அப்படின்னா அந்த எல்லா நிறுவனங்களுக்கும் இந்த சட்டத்தில் உள்ள அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட். இதுதான் வந்து செக்ஷன் 2B இதில் சொல்லியிருக்காங்க. சர்டிஃபையிங் ஆஃபீஸர் அப்படின்றது டெஃபினேஷன் என்ன அப்படின்னா லேபர் கமிஷனர் அல்லது ரீஜினல் லேபர் கமிஷனர் அல்லது அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அந்த கெசட் மூலிமா ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மூலிமா யாரையாவது நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபையிங் ஆஃபீஸர் அப்படின்ட்டு செக்ஷன் 2C சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா இந்த சட்டத்தின்படி பொதுவாகவே எம்ப்ளாயர் அப்படின்றவங்க அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய ஓனர் தான். ஃபேக்ட்ரி அந்த மாதிரி விஷயங்களில் வந்து மேனேஜர் வந்து எம்ப்ளாயர் அப்படின்ற மீனிங்கில் வருவார். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் யார் அப்பாயின்ட் பண்ணுதோ அவர், ஒருவேளை கவர்மெண்ட் யாரையும் அப்பாயின்ட் பண்ணலை அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் அப்படின்ற அந்த சில வராரு. ஒருவேளை இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா யார் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்களோ கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவர் தான் வந்து எம்ப்ளாயர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கொஸ்டின்ஸ் நமக்கு ரைஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஏற்கனவே வந்து ஒரு சர்டிஃபைடு ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஆனாலும் அந்த எம்ப்ளாயரும் அந்த ஒர்க்மேனும் அவங்களுக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க ரிலேட்டட் டு டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றப்ப செல்லுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியா கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயரும் ஒர்க்மேனும் ஒரு கான்ட்ராக்டில் அந்த சர்டிஃபைடு ஸ்டாண்டிங் ஆர்டரை ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி என்ட்ராக முடியாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 10 கிளாஸ் 1 அந்த பிரிவு தவிர வேறு எந்த அடிப்படையிலையும் அவர்கள் வந்து ஒரு செப்பரேட் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த சர்டிஃபைட் ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கேஸில் முடிவு பண்ணியிருக்காங்க. இது அல்லாத கேஸ்லா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்கே ஷெஷாத்ரி வெர்சஸ் HAL அண்ட் அதர்ஸ். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு கூட அடிஷ்னலாக ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா செல்லுமா செல்லாதா அப்படின்னா அது இந்த சட்டத்துக்கு முரண்பாடாக இருக்காத வரையிலும் அது செல்லும். அது வந்து அல்ட்ராவேர் கிடையாது. இந்த சட்டத்துக்கு முரண்பட்டு வகையில் ஏதாவது அதில் ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா செல்லாது.
அதுக்கடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் லீவர் வெர்சஸ் ஒர்க்மேன். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒரு மேனேஜர் இருக்கார். இந்த சட்டத்தின்படி அவர் வந்து ஒரு எம்ப்ளாயர்னு வச்சுக்குவோம். அவருக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அத்தாரிட்டி இருக்குதா, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வேலிடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது செல்லும். இந்த டிஸ்கஷன் பவர் அது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜருக்கான டிஸ்கஷன் பவர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து வேலிட் அப்படின்ட்டு ஹிந்துஸ்தான் லீவர் வெர்சஸ் ஒர்க்மேன் அந்த கேஸை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் கான்டினென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் வெர்சஸ் ஒர்க்மேன் ஆஃப் கான்டினென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிற ஒரு ஒர்க்மேனை வந்து டெர்மினேட் பண்ணுறது அப்படின்றது எம்ப்ளாயருடைய ரைட்டு. அதில் வந்து தலையிட முடியாது, ஆனால் நேச்சுரல் ஜஸ்டிஸுடைய ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது, 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க சட்டத்தின்படி. திடீர்னு அந்த ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயர்ஸ் வந்து 100 கீழே குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுமா, ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா பாலகிருஷ்ணா பிள்ளை வெர்சஸ் ஆனந்த் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அதாவது அவங்க ஸ்டாண்டிங் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டாங்க, சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டாங்க, ஆனாலும் அவங்க 100 பேருக்கு கீழே அவங்களுடைய ஒர்க்மேன் நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கூட அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் சம்மந்தமான வேறு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் எப்போ வந்து எஃபெக்டிவ் எப்போ வந்து ஆப்ரேஷனுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, சர்டிஃபைடு ஆஃபீஸர் அந்த சர்டிஃபை பண்ணிட்டாருன்னா 30 நாளில் அது ஆப்ரேஷனுக்கு வந்துடும். அப்பேலட் அத்தாரிட்டி சர்டிஃபை பண்ணிருச்சு அப்படின்னா 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அது எஃபெக்ட்டுக்கு வந்துடும். இது அல்லாமல் ஸ்டாண்டிங் ஆர்டர் சம்மந்தமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரு என்ன ஸ்டாண்டிங் ஆர்டரோ என்ன சர்டிஃபைட் ஸ்டாண்டிங் ஆர்டரோ அதை வந்து மேஜராக நம்பர் ஆஃப் ஒர்க்மேனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயும் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா த இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம். நான் அகமது இஸ்மாயில், இன்டெல் டைம்ஸுக்காக. நன்றி.